நம்ம எல்லாருமே நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்க மறந்துடுறோம். அதுக்கு பெரிய ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் தான். இந்த கொஷினை கேட்டோம்னா எங்கே நம்ம கமிட்மெண்ட்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் த மெயின் ரீசன் வி ஆர் நாட் ஆஸ்கிங் தட் கொஷின் டு அஸ். பட் இந்த விஷயம் புரியறதுக்கே சில காலம் ஆகும். அதுதான் செல்ஃப் கேர். நீங்கள் டெய்லியுமே ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. ஆர் யூ ஹாப்பி? நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? டெஃபினட்டாக எல்லாருக்கும் அதோட பதில் நோ தான். பிகாஸ் நம்ம கமிட்மெண்ட்ஸ் பின்னாடி ஓடணும். நமக்கு ஃபேமிலி இருக்குது, அம்மா அப்பா சந்தோஷமாக பார்த்துக்கணும், ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும், குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும், அண்ட் தென் சிப்ளிங்ஸ். ஸோ அது அப்படியே பெருசாகிட்டே போகும். ஆனால் எப்போ நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஒன்லி அப்ளிகபிள் டு மேல்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லைங்க. நமக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குது. அதை நம்மளால் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட உள்ளுணர்வு அதை தேடும். அதே மாதிரி தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் தென் வேல்யூ யுவர் ஃபீலிங்ஸ். சில பேருக்கு ஒரு தேன் முட்டை வாங்கி சாப்பிட்டா கூட சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு ஒரு ஸ்டார்பக்ஸில் போய் கேப்பச்சினோ குடித்தா சந்தோஷமாக இருக்கும். அது அவங்களோட எக்கனாமிக் லெவலை பொறுத்து. ஆனால் உங்களுக்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்கன்றதும் முக்கியம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. உங்களுக்காக எதனா ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. இல்லை இன்றைக்கி வேணாம் நீங்கள் நினச்சா கூட அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த மந்த் ஒரு நாள் நீங்கள் உங்களுக்காக சின்ன ஒரு விஷயம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்திக்கோங்க. ஏன்னா நாள் கழித்து நம்ம அதுக்காக ரிக்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் என்ன முடியுதோ அந்த விஷயத்தை பண்ணி நம்மளை ஹாப்பி ஆக்கிக்கலாம். ஹாவ் எ குட் டே.